பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SC/ST இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு வச்சுக்கலாம், இது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டிலையும் பஞ்சாப்லையும் இந்த முறை ஆல்ரெடி இருக்குதானே சார்? அப்படி இருக்க சமயத்துல இந்த தீர்ப்புக்கான காரணம் என்ன? இல்லை, டெஃபினட்டாக இந்த தீர்ப்பாக்கப்பட்டது நம்ம வெல்கம் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, SC/ST கோட்டால கிரீமி லேயர்னு ஒன்று கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் SC/STல எந்த சமுதாயம் டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்றத ஸ்டேட் தான் கண்டறியணும். கண்டறிஞ்சு எகனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் OBCல இருக்க கிரீமி லேயர் சாலரி ரெவென்யூ பேஸ் பண்ணி தானே சார் இருக்கு. கிரீமி லேயர்ங்கிறது அதுதான் அப்படிதான் பண்ணணுங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன். கிரீமி லேயரை எப்படி பண்ணணுங்கிறது ஸ்டேட் ஹஸ் டு கம் அவுட் வித் தி பாலிசி. It is constitutional to classify backward class into backward and the more backward. இப்போ BC MBCல MBCக்கு தனியா இடஒதுக்கீடு அப்படிங்கிற பொழுது அது கிளாஸை பேஸ் பண்ணின ஒரு உள் இடஒதுக்கீடா இருக்கு. SC/STல அருந்ததியினருக்கு 3% கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது அது ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணின ஒரு இடஒதுக்கீடா இருக்கு. இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்கவுங்களோட கம்யூனிட்டிக்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? இதே மாதிரி தானே சார் MBCல வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாங்க. இதே பிரின்சிபல் அங்கேயும் அப்ளை ஆகுமா? அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குமா? வாய்ப்புகளை பத்தி இங்க பேசவே இல்லை. நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, நீங்க கரெக்டா சொல்றீங்க. பீகார்ல காஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 65% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருந்தா போதும், ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு இன்டர்னல் கிளாசிஃபிகேஷன் அகேன்ஸ்டா தானே சார் இருக்கு. சார் நீங்க ஆர்டிகல் வாசிக்கும் போது என்னோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அந்த புக்ல இருக்க ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கலாம், அந்த புக்கோட நேம் இங்கிலீஷ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான டேபிள் ஆஃப் கண்டென்ட்டே இருக்க கூடாதுன்னா டைட்டில் மட்டும் எப்படி இருக்கணும்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. அதான் என்னோட பாயிண்ட். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. SC/ST இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு வச்சுக்கலாம், இது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டிலையும் பஞ்சாப்லையும் இந்த முறை ஆல்ரெடி இருக்குதானே சார்? அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. அப்படி இருக்க சமயத்தில் இந்த தீர்ப்புக்கான காரணம் அவசியம் அப்படிங்கிறது என்ன? இல்லை, டெஃபினட்டாக இந்த தீர்ப்பாக்கப்பட்டது நம்ம வெல்கம் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இது டிசைட் பண்ணியிருக்காங்க. 7 நீதிபதிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட் அவர்கள், ஜஸ்டிஸ் GR கவாய் அவர்கள், அப்புறம் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் பாலா திரிவேடி, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா, இவங்க எல்லாருமே அமர்வில் இது டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6:1 ஜட்மெண்ட்டாக இது வந்திருக்கு. அப்படி 6:1 ஜட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, 6 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில், அதாவது SC/ST கேட்டகரி சப் டிவிஷனுக்கு 6 பேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவாக சொல்லியிருக்காங்க. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பாலா திரிவேடி அவர்கள் அதுக்கு டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ இந்த 6:1 வந்ததுனால மெஜாரிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அது செல்லுபடி ஆகும். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லா ஆஃப் த கண்ட்ரியாக மாறி இருக்கு. இப்போது இது பண்ணணும்னு சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணுமா, அதாவது சப் டிவிஷன் சப் கிளாசிஃபிகேஷன், அது எக்ஸாக்ட் வேர்டு சப் கிளாசிஃபிகேஷன் SC/STக்கு கோட்டாஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணுமா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியை கொண்டு வர வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ இது முன்னாடி ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கா, இதுக்கான செயல்பாடை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அருந்ததியார் சமுதாயத்துக்கு உட்பிரிவாக 3% இடஒதுக்கீடு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணது கரெக்டா இல்லை கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனல்ன்ற கேள்வி பல இடங்களில் ரைஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு தேவையான்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக தேவை. ஏன்னா எஸ்சி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னும் பொழுது, எஸ்சிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் பொழுது, கோட்டானும் பொழுது அதுக்குள்ளேயே வந்து டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ரிசர்வேஷனுங்கிறது பிளாங்கெட்டாக அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளேயே யார் யாரெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்காங்களோ அவங்கள ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் அது அமையணும். பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ரிசர்வேஷனை கொண்டு வரும் பொழுது அந்த ரிசர்வேஷனோட நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிஸ்க்கு அது ஒரு சப்போர்ட்டாக அமையணும், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், பாரத் ரத்னா பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து குளோபலாக எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கொண்டு வராரு. அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அவருடைய லைப்ரரி தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் லைப்ரரி. அவர் ஏன் அந்த லைப்ரரி நான் குறிப்பிடுறேன்னா, அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வரார். அவர் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வரும்போது கூட தன்னுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் இது பயன்படணும்னு கொண்டு வரல. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது ரிசர்வேஷனுங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ்க்கு போய் சேரணுன்றது தான் அவரோட எண்ணமாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து உயர்ந்த சிந்தனையும் அதுக்கப்புறம் வந்து பரந்த மனப்பான்மையும் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று கொண்டு வரலைன்னா, அதாவது ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வரலைன்னா இந்திய நாடை வந்து ஒருமைப்படுத்துறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அம்பேத்கர் அவர்களோட ரோல் தான் முக்கியமான ரோலே. கான்ஸ்டியூஷனில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வரக்கூடிய அந்த ரோல் ஆகப்பட்டது பெரிய ரோல். இது எதுக்காக குறிப்பிடுறேன் அப்படின்னா, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுங்கிறது வந்து ஏதோ வந்து கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இஸ் த பேசிஸ் ஃபார் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இஸ் த பேசிஸ் ஃபார் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன். நிறைய பேர் அதை ஒத்துக்காமல் போகலாம், தட் இஸ் தேர் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். பட்டு இந்த நாட்டுடைய ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனில் தான் நிற்கிது. அப்போ இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வரும் பொழுது சப் கிளாசிஃபிகேஷன், அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. இந்த சப் கிளாசிஃபிகேஷன் முதல் முறை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அப்சர்வேஷன் வந்தது. அதோடைய கேஸ் நேமே கோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து 9 ஜட்ஜ் பெஞ்ச் இந்திரா சானே கேஸில் கான்ஸ்டியூஷனல் டு கிளாசிஃபை அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் டு கிளாசிஃபை பேக்வர்ட் கிளாஸ் இன்டு பேக்வர்ட் அண்ட் தி மோர் பேக்வர்ட். பேக்வர்ட் கிளாஸ்க்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி ஒதுக்கீட்டில் மோஸ்ட் பேக்வர்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் அந்த இந்திரா சானே கேஸுடைய சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷனாக இருந்தது. அதனால் அந்த பிரின்சிபல் எடுத்து இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி கோட்டாக்கு அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வந்திருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன் என்னென்னா, இந்திரா சானே கேஸில் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு சப் கிளாசிஃபிகேஷன் அலோவ் பண்ணதுனால இப்போது எஸ்சிஎஸ்டி கிளாசிஃபிகேஷனுக்கு எஸ்சிஎஸ்டி கோட்டாக்குள்ளேயே சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணி எஸ்சிஎஸ்டிலேயே வந்து டிஸ்அட்வான்டேஜில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னும் பல கம்யூனிட்டிஸ் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அவங்களுக்கே தேவைப்பட வேண்டியது இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் ஸ்டேட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு 2 டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு தேவையானவர்களுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த தேவை எப்படி சார் தீர்மானிப்பாங்க? அது ப்ராப்பரான ஒரு டேட்டா இருக்கணும்ல, அது நம்ம கிட்ட இருக்கா? இப்போது இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறாங்கல்ல, கவர்மெண்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ கம்யூனிட்டி டேட்டா இருக்குது கவர்மெண்ட் கிட்ட. இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான இப்போது என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, க்ரீமி லேயரை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. க்ரீமி லேயர் பிரின்சிபல் அப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. எதில் எஸ்சிஎஸ்டி கோட்டாக்குள்ள க்ரீமி லேயர் பிரின்சிபல் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. வெரி சிம்பிள். 4 of the 7 bench judge separately said that the government should extend the creamy layer principle to scheduled caste and scheduled tribes as in the case of other backward caste category. எப்படி ஓபிசிக்கு இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் க்ரீமி லேயர் 7 ஜட்ஜு, அதில் ஒரு ஜட்ஜு வந்து இல்லை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பாலா எம் திரிவேடி. க்ரீமி லேயர் பிரின்சிபல்லாம் இல்லை, அதை வந்து நீங்கள் தொடவே முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறாங்க, பிரசிடென்ஷியல் லிஸ்ட்டுன்னு சொல்லி. மிச்சம் 6 பேர் வந்து இல்லை பண்ணணும், இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லி எதுக்காக பண்ணணுன்ற ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதில் 4 ஜட்ஜு
வந்து creamy layer principle கொண்டே வந்தாகணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த creamy layer principle வந்து it was necessary to exclude affluent individuals or families with the benefits of reservation, make room for underprivileged within these classes. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வாதம், ஃபர்ஸ்ட் வாதம், எஸ்சி எஸ்டி கோட்டாக்குள்ள ஒருத்தர் படித்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறாரு, கவர்மெண்ட் பொசிஷனில் பவருக்கு வராரு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அவருக்கு ரிசர்வேஷன் வரக்கூடிய நாட்களில் அவங்க ஃபேமிலிக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா? இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி கோட்டாவில் க்ரீமி லேயர்னு ஒன்று கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எந்த சமுதாயம் எஸ்சி எஸ்டியில் எந்த சமுதாயம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்றத ஸ்டேட்டு தான் வந்து கண்டறியணும். கண்டறிஞ்சு அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜே வராதிங்க. பணத்தை வச்சு இங்கே பேசல. இப்போ ஒரு ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஸ்டெப் 1 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியை கோட் பண்ணி தான் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன் அதை கரெக்டாக கோட் பண்ணி சொல்கிறாங்க? ரிசர்வேஷனை பயன்படுத்தி பொசிஷன்ஸ் ஆஃப் பவருக்கு போய்ட்றீங்க. பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் போனதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூ ஆகணும் அவங்களுக்கு, இல்லை நீங்கள் க்ரீமி லேயருக்கு போயிடுவீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஃபர்தராக அந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, எஸ்சி கோட்டா எஸ்சி எஸ்டி கோட்டாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, அதுலேயே ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இன்னும் அச்சீவ் பண்ணாமே இருப்பாங்க. ஸோ இதில் தொடர்ந்து வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமே இது போயிட்டு இருந்தா அப்போது ரிசர்வேஷன் பரவலாக்கப்படாது. அந்த பரவலாக்கப்படுறதுக்கான ஒரு சான்ஸாக க்ரீமி லேயர்னு சொல்கிறது எக்கனாமிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி இல்லை, இவ்வளோ சம்பாதிக்கிறாரு ரிசர்வேஷனை பயன்படுத்தி போனாங்களா இல்லையான்னு, ரிசர்வேஷனை ஒரு ஸ்டெப்பாக பயன்படுத்தி பவருக்கு போயிருக்காங்களா. அப்போ பவருக்கு போயிருக்காங்கன்னா க்ரீமி லேயர் பிரின்சிபலை கொண்டு வாங்க. அது எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரி கண்டிஷனில் கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கல, ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொல்கிறாங்க. பட் ஓபிசியில் இருக்க க்ரீமி லேயர் வந்துட்டு சேலரி ரெவென்யூ பேஸ் பண்ணி தானே சார் இருக்கு. நீங்கள் வந்து க்ரீமி லேயருங்கிறது அதுதான் அப்படி தான் பண்ணணுங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன். க்ரீமி லேயரை வந்து எப்படி பண்ணணுங்கிறது ஸ்டேட் ஹேஸ் டு கம் அவுட் வித் பாலிசி. இப்போ இப்படி தான் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலையே. நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் என்னவா இருக்குது, வெரி ஸ்ட்ரைக்கிங் அப்சர்வேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ், நீங்கள் எஸ்சி எஸ்டி கோட்டாக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வாங்க, அவ்வளோதான். சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு 7 ஜட்ஜில் 4 பேர் க்ரீமி லேயர் பிரின்சிபல் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பரிந்துரை. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேரில் ஒருத்தங்க வந்து இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சான்ஸே கிடையாதுன்னு. மிச்சம் இருக்கிற 2 பேர் அதை பற்றி பேசல. அப்போது இந்த சுச்சுவேஷனில் சப் கிளாசிஃபிகேஷன் வரணுங்கிறது தான் முடிவு எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. அப்போது இந்த ஜட்மெண்ட் ஆகப்படுது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பர்டிகுலர் சமுதாயம் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7, 8, 9, 10, 20 அப்படி கிளாசிஃபிகேஷன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். கம்யூனிட்டிஸ் இருக்காங்கன்னா ஒரு 8லேருந்து 9 கம்யூனிட்டிக்கு அது பயன்பட்டுருக்கு ரிசர்வேஷன். ஆனால் ஒரு சில பேருக்கு சுத்தமாக பயன்படலை. அவங்கள ரிசர்வேஷனுக்குள்ளே கொண்டு வரணுமா வேணாமா? உயர்த்தி கொண்டு வரணும். ரிசர்வேஷன் ஆகப்பட்டது, இட ஒதுக்கீடு ஆகப்பட்டது அந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும்னாக்க இந்த சமுதாயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லலை. இந்த சமுதாயம் பயன்படுத்தியிருக்காங்க, பயன்பண்ணி வந்துட்டீங்க, ஸோ கொஞ்ச நாளைக்கு இருங்க, அவங்களும் வரட்டும். அவங்களும் உங்களோட எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் தானே இருக்காங்க. இந்த எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் க்ரீமி லேயர் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால ஓபிசிக்கு கிடைக்க போகிறதில்ல, எஃப்சிக்கு கிடைக்க போகிறதில்ல, இல்லை அப்பர் காஸ்ட்டுக்கு கிடைக்க போகிறதில்ல. இதில் வந்து எஸ்சிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அவங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி பவருக்கு வந்துட்டாங்க, இல்லை க்ரீமி லேயர் பிரின்சிபல்குள்ளே வராங்க, அதை கொண்டு வந்தா அப்போ மற்ற சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தானே சார் எம்பிசியில் வந்துட்டு 1 இயர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. இதே பிரின்சிபல் வந்து அங்கேயும் அப்ளை ஆகுமா? அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குமா? இல்லை, இப்போ வாய்ப்புகளை பற்றி இங்கே பேசவே இல்லை நம்ம. ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் வந்து யூஆர் டிரைவிங் டு நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது எஸ்சி எஸ்டிக்கு தான் வந்திருக்கு. அது அந்த ஆங்கிளில் பார்ப்போம். ஓபிசி வந்து இந்திரா சானி கேஸில் வந்துருச்சு, அதில் வந்து பேக்வேர்டு அண்ட் மோஸ்ட் பேக்வேர்டு கேட்டகரியில் பிரிங்கன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க இந்திரா சானி கேஸில். அதே மாதிரி ஏன் எஸ்சி எஸ்டிக்கு வரக்கூடாதுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய பாயிண்டாக இப்போ நிற்கிது. ஓகே, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க.
அதுக்கு இதுக்கு கம்பேரே பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா எஸ்சி எஸ்டி கோட்டாக்குள்ளே தான் சப் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சப் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு பயன்பட போகிறதே இல்லையே. அதிகப்படியாக எஸ்சி எஸ்டி கோட்டா இருக்குது. எஸ்சி எஸ்டி கோட்டாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் எந்த விதத்துலையும் மாற போகிறது இல்லை. இதனால் அவங்களுக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷனில் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 கம்யூனிட்டி இருக்காங்க அந்த எஸ்சி எஸ்டி கிளாசிஃபிகேஷனில். 20 கம்யூனிட்டியில் ரிசர்வேஷனில் 8லேருந்து 9 கம்யூனிட்டிக்கு மட்டும் பயன்பட்டு அவங்க மட்டும் திருப்பி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு சார். பட் அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இருக்கா? இவங்க தான் டேட்டா விட்டுருங்க, நான் டேட்டாக்கு அப்புறம் வரேன். நீங்கள் சிம்பிளாக லாஜிக்கலாக யோசிங்க. இப்போ வந்து எஸ்சி எஸ்டியில் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவர் இல்லை நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆயிடுறாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து அவங்களுக்கும் இந்த ரிசர்வேஷன் பயன்பட்டு திருப்பி அவங்களால ஆக முடியும். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசியை எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு பரவலாக்கணும். அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்து இன்னொரு கம்யூனிட்டி யார் வந்து முழுசாக மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு பயன்படுற அளவுக்கு இது அமையணும். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அருந்ததியர்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2009 ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் ஆகப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை வந்து கொண்டு வரதுக்கான செயல்பாடுகளை எடுக்கிறாங்க. இது 2020 கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் முன்னாடி இதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இந்த ஆக்டை. தமிழ்நாடு அருந்ததியர்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2009. அதே மாதிரி பஞ்சாப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் 2006 அப்படிங்கிறதையும் ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த 2 ஆக்ட் தமிழ்நாடும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆக்டும் உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த எஸ்சி எஸ்டி பிரிவில் கொடுத்து அது இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. இதை ரெஃபர் பண்ணி இப்படி இருக்கணும், நாடு முழுக்க வரணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அருந்ததியர் ரிசர்வேஷன் ஆக்ட் 2009 எடுத்து பார்த்தீங்கன்னா அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து படிக்கணும், அவங்க வந்து இன்னும் நிறைய பேர் அந்த சமுதாயத்திலேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு. இல்லை சார், அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது எப்படி டிரைவ் பண்ணுறாங்க? எதுல இருந்து? அதுதான் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசி டேஷன். அது அந்த பாலிசி டேஷன் முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவா இல்லை அதுக்கான ரீசனிங் வந்து பாலிடிக்ஸா அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கவர்மெண்ட் இன் பவர். பொலிட்டிக்கல் பாயிண்ட்டையும் பாலிசி பாயிண்டாக மாற்ற முடியும், பாலிசி பாயிண்ட்டையும் பொலிட்டிக்கல் பாயிண்டாக எடுத்துக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், அருந்ததிய சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ளொதுக்கீடு 2009 கொடுக்கறதுக்கான ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த சமுதாயத்துலேருந்து நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ப்ரொஃபஸர்ஸு நல்லா படித்து வரணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த கட்சின்னு விட்டுருங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்லை சில மாநிலங்களில் பாஜக ஆள்றாங்களா அதெல்லாம் விட்டுருங்க. கவர்மெண்ட்டாக பாருங்கள், கவர்மெண்ட்டாக ஒரு சமுதாயத்துக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக அது தேவையா அப்படின்னு நீங்கள் எடுத்து பாலிசியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். இப்போ பிசி எம்பிசியில் வந்துட்டு எம்பிசிக்கு தனியாக இடஒதுக்கீடு அப்படிங்கிற பொழுது அது கிளாஸை பேஸ் பண்ணின ஒரு இடஒதுக்கீடாக இருக்குது. எஸ்சி எஸ்டியில் அருந்ததியினருக்கு 3% கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது அது ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணின ஒரு இடஒதுக்கீடாக இருக்குது. இதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்கவுங்களோட கம்யூனிட்டிக்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? இப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து விடையாகப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கேள்வியாகப்பட்டது தொடர்ச்சியாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க. என்ன கேட்குறோம் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே? கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் இருக்கணுமா, கிளாஸிஃபிகேஷன் வந்து கம்யூனிட்டி இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரும் பொழுது எந்த மாதிரி செயல்பாடு நடந்ததுன்றதை பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆர்டிகல் 341 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், இப்போ வந்திருக்கக்கூடிய சப் கிளாஸிஃபிகேஷன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பண்ணி அதில் வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 341 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ட்ராவலே வந்து ஒரு சுவாரஸ்யமான ட்ராவல். 341 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 341 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளாஸ் 1 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the president may with respect to any state or union territory, president may with respect to any state or union territory
and where it is a state after consultation with the governor by public notification specify the caste, races or tribes or part of or groups within caste, races or tribes which shall for the purpose of this constitution be deemed to be a scheduled caste in relation to that state or union territory as the case may be. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆர்டிகல் 341ல நீங்க கேட்டதுக்கான பதில் ஆல்ரெடி இருக்கு. எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பேஸ் பண்ணியோ ட்ரைபை பேஸ் பண்ணியோ இல்லை ரேசஸ் பேஸ் பண்ணியோ இது கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆர்டிகல் சப் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 341 கிளாஸ் 2ல பார்லிமெண்ட் மே பை லா include in or exclude from the list of scheduled caste specified in a notification issued under clause 1 any caste, race or tribe or part of a group within any caste, race or tribe but save as offered a notification issued under the said clause shall not be varied by any subsequent notification அப்படின்னு சொல்றாங்க. இதுல 341 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கிளியரா காஸ்ட், ரேஸ், ட்ரைபு அதுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்பை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. எசென்ஷியலாக கம்யூனிட்டிங்கிற ஆங்கிள் எடுக்கும் பொழுது அது வந்து ரேஸோ காஸ்டோ இல்லை ட்ரைபோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் கம்யூனிட்டி பேஸ்ட் இன்டர்னல் ரிசர்வேஷன்ஸை பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ யாருங்க இதெல்லாம் கொண்டு வந்தான்னு கேட்பீங்க. இது யார் கொண்டு வந்தா, ஆர்டிகல் 341 யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 341ங்கிறது ஃபைனல் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். இது டிராஃப்டில் எந்த ஆர்டிகலாக இருந்ததுன்னு பார்க்கணும். நீங்கள் டிராஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா குரோனிக்கல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 300A பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபுங்கிற வார்த்தை தான் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 341 கொண்டு வரும் பொழுது இதை பற்றி டிபேட் வந்து நடக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் செஞ்சுருக்காரு. இது யார் சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ விஐ முனுசாமி பிள்ளை அவர்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் சொல்கிறார். இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் வந்திருக்காங்கன்னாக்க இந்த டிபேட்டில் ஆல்ரெடி அதுக்கான ஆன்சர்ஸ் இருந்தது. அதில் விஐ முனுசாமி பிள்ளை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட், ஐ கம் டு சப்போர்ட் த அமெண்ட்மெண்ட் தட் ஹவ் பீன் மூவ்ட் பை த ஹானரபிள் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரார். அந்த அமெண்ட்மெண்ட் தான் ஆர்டிகல் 341. 300Aங்கிறது டிராஃப்ட் PN ராவ் அவர்கள் கொண்டு வந்தது. அதில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதை மேம்படுத்தி கொண்டு வந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். பாரதத்துனா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவர் என்ன கொண்டு வர, தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டீல் வித் தி டெஃபினிஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட். இன்னைக்கு வந்து இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட்டை கொண்டு வந்தது அம்பேத்கர் அவர்கள். As far as I can see, he has made it clear. யாரு? அம்பேத்கர். According to the second part of it, the President on 26th January 1950 will publish a list of such communities that come under the category of scheduled caste. But I would like to inform this house of the ground which brought out the special name of scheduled caste. It was untouchability, the social evil that has been practiced by the Hindu communities for ages, that were responsible for the government and the people to know the section of people coming under the category of Hindus and who were kept at the outskirts of the Hindu society. Going backwards in 1916, it was in that year when government found that something had to be done for said untouchable classes. They are always understood to be Hindus, so they have to be recognized. In Madras, in the words of Constituent Assembly debates words, அதில் சொல்கிறாங்க, in Madras there were 6 communities that come under this classification. So during the Montagu Chelmsford reforms they were made 10. In 1930 when the great epoch-making fast of Mahatma Gandhi came about, then only the country saw who were real untouchable classes. இந்த மாதிரி வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிபேட்ஸ் ஷெட்யூல் காஸ்ட்குள்ளே யார் வரணும், யார் வரக்கூடாது, என்ன ரீசனுக்காக அவங்க வரணுங்கிறத முனுசாமி பிள்ளை அவர்கள் பண்ணியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணி பண்ணுறாருன்னா, அம்பேத்கர் அவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் யாருங்கிறத 26 ஜான்வரி 1950 அன்னைக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா வரும்பொழுதே அந்த ஷெட்யூல் காஸ்ட்டில் யார் இருக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறது மேண்டேட் பண்ணியிருந்தார். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய என்டையர் எஃபர்ட்டே ஆர்டிகல் 341க்கு பெரும்பாலான சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்காக தான். ஸோ அன்னிய டேட்டில் மெட்ராஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள்,
10 கம்யூனிட்டி அன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது யார்? பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அப்போது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் தான் இந்தியாவில் வந்திருக்குங்கிறத ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்குறீங்க? ஏன் சார் எஸ்சி எஸ்டி பிரிவில் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்கணும் அப்படி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஆன்சர் வந்து அம்பேத்கரே கொடுத்துட்டாரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்லேயே. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் கிளாஸே 100% கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷனே. அந்த கம்யூனிட்டியை நீங்கள் ரேஸ்ன்னு சொல்லுங்கள், ட்ரைபுன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி வந்து நீங்கள் கேஸ்ட்னு சொல்லுங்கள், அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் அரசியல் சட்டத்துலையும் ஆர்டிகல் 341 சொல்கிறாங்க. பட் ப்ரைமரியாக ஷெட்யூல் கேஸ்டில் அந்த லிஸ்ட்டில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வரதுக்கு காரணம் அன்டச்சபிலிட்டி. அந்த அன்டச்சபிலிட்டி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து உணர ஆரம்பிச்சது வந்து மகாத்மா காந்தியால். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் எவால்வ் ஆகுது இந்தியாவில். இப்போ இந்த கொஸ்டின் என்ன தெரியுமா? ரிசர்வேஷன் எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு கான்செப்ட் புரியல. என்ன கான்செப்ட் புரியலன்னா, பட்டியலின சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சோஷியல் கேபிட்டல்னு ஒன்று கிரியேட் ஆகணும். சோஷியல் கேபிட்டல்னா சமுதாயத்தில் அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் ஆகப்பட்டது கொடுக்கணும்னு சொன்னாக்கா கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் எஃபர்ட்ஸால் தான் கொடுக்க முடியும். அந்த கான்ஸ்டியூஷனல் எஃபர்ட் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க? எஸ்சி எஸ்டி பிரிவில் சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வாங்க 341ல். அதில் வந்து லிஸ்ட்டு தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் சப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்து அவங்களுக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 341ல் சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எஸ்சி எஸ்டிக்குள்ளேயே அந்த 10 சமுதாயமோ இல்லை 20 சமுதாயத்துக்குள்ளேயே சில பேர் அட்வான்டேஜ் சுச்சுவேஷனில் இருப்பாங்க, ப்ரோக்ரஸ் ஆகிருப்பாங்க. சில பேர் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ப்ரோக்ரஸ் ஆக வைக்கணும், இன்ஜின் ஆஃப் ப்ராக்ரஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த சமுதாயத்தை கொடுக்கணுன்னாக்க ஆஸ் அ கவர்மெண்ட்டுங்கிறது பீப்புள் தானே. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அவங்கள ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன், அதில் கிரிமினல் பிரின்சிபல் அப்ளை பண்ணுங்கன்னு 4 நீதிபதிகள் சொல்கிறாங்க. பண்ணணுமா வேணாமா, எப்படி பண்ணணும், இதுக்கான செயல்பாடு எப்படி செய்யணும், அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கானா தமிழ்நாட்டில் வந்து அருந்ததி ரிசர்வேஷன் ஆக்ட் 2009 இருக்குது. பஞ்சாபில் வந்து அதே மாதிரி பால்மிகிஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து கொடுத்த இன்டர்னல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் ரெஃபர் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் இட் பிகம்ஸ் கான்ஸ்டியூஷனல். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு ஸ்டேட்டுமே எஸ்சி எஸ்டி பிரிவில் இந்த சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணி இன்ஜின் ஆஃப் ப்ராக்ரஸை வந்து எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்கு இல்லாமல் இருக்கோ அவங்கள கொண்டு வர வேண்டியது கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஆக்சுவலி இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டு சோஷியல் கேபிட்டல் பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ரெப்ரசன்டேஷனுக்காக மட்டும்தானே சார்? அது எப்படி சார் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்கும்? ஒரு கம்யூனிட்டிவே எப்படி அது முன்னேற்றும்? இப்போது நீங்கள் வந்து ரிசர்வேஷனை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆர்டிகல் 341 படி லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் சமுதாயத்திலிருந்து, ஒரு குக்கிராமத்திலிருந்து கடினமாக உழைத்து ஒரு மாணவர் அந்த சமுதாயத்திலேருந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறாரு. அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வேற. முதல் கட்டத்தில் அவர் இன்ஸ்பிரேஷன் யாருக்கு அமைகிறாரு? நீங்கள் ஒன்று நீங்கள் மட்டும் பதில் நீங்கள் சொல்லிட்டே வாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முதல் கட்டத்தில் அந்த ஐஏஎஸ் அதிகாரி யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைகிறாரு? இல்லை, அவரை சார்ந்த கம்யூனிட்டிக்கு இருப்பார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு அமைகிறாரு. அந்த ஃபேமிலிக்கு அமையும் போது அந்த ஃபேமிலிங்கிறது அவங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இமீடியட் ஃபேமிலி பீப்புளுக்கு அமைகிறாரு. அப்புறம் லார்ஜர் கம்யூனிட்டிக்கு அமைகிறாரு, அவங்க கம்யூனிட்டிக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்யூனிட்டிக்கு அமைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை பிறக்குது இல்லையா, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா, அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கணும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே சார்? இப்போ அவர் ஐஏஎஸ் ஆகுறாருன்னா ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தானே எக்கனாமிக்கல் இன்ஸ்பிரேஷன் தான் பார்க்குறீங்க. ஒரு சமுதாயத்துடைய ரெவல்யூஷனாக நான் பார்க்குறேன். அது நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் பார்க்குறீங்க. நான் சொன்னது இன்ஸ்பிரேஷனை ரெவல்யூஷனாக மாற்றணும். பீகாரில் வந்து காஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 65% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் போதும், ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு இன்டர்னல் கிளாஸிஃபிகேஷனுக்கு அகேன்ஸ்டாக தானே சார் இருக்குது? இல்லை, இப்போது பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் சென்சஸ் நடத்துகிறீங்க. சென்சஸ் நடத்தும் பொழுது அந்த டேட்டா ஆகப்பட்டது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டுங்கிறதே ஃபஸ்ட்டு கொஷின் மார்க்கு. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியாது. அப்போ அதனால தான் கோர்ட்ஸ் ஆர் அடிக்குவேட் சேஃப்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. என்ன சேஃப்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க? அடிக்குவேட் டேட்டா இருந்தால் போதும், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்க வேண்டிய
கட்டாயம் இல்லைங்கிற அப்சர்வேஷன்ஸ் வந்து பல தருணத்தில் வந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரொபோஷனலாக அப்சல்யூட்டாங்கிறத நம்ம விட்டுருவோம், அடிக்குவேட்டாங்கிறத விட்டுருவோம். ரிசர்வேஷன் ஆகப்பட்டது ஐடென்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்க்கு ஆப்ரேட் ஆகுதாங்கிறது தான் கொஸ்டின். ஐடென்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்க்கு இப்போ நீங்கள் சென்சஸ் எடுத்து அதை பண்ணுங்கள், இன்னும் வேணா 2-3 கம்யூனிட்டிஸை வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் சேருங்க, இல்லை எடுங்க, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடைய பாலிசி டெசிஷன். பட் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றதுக்கான எப்படி செயல்படுத்தினாலுமே நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ க்ரீமி லேயர் பிரின்சிபலுங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த க்ரீமி லேயர் பிரின்சிபலை எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு ஸ்டேட்டும் எவால்வ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டும் எவால்வ் பண்ணும் பொழுது கான்ஸ்டியூஷனலாக கொஸ்டின் கேட்க முடியும். திருப்பி ரிட் பெட்டிஷன் வழியாக திருப்பி சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ த இன்ஜின் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆகப்பட்டது. we have to ensure that every community gets the reservation benefit. அதுக்கான முயற்சியாக தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய அப்சர்வேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இந்த அப்சர்வேஷன் வர்றது ஆகப்பட்டது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் வந்து சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேர் வேணான்னு சொல்லலாம், ஒரு சில பேர் வந்து வேணும்னு சொல்லலாம், அவங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக. நீங்கள் அதை அப்படி வச்சுருங்க. ஒரு கவர்மெண்ட்டாக சிட்டிசனாக பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவை பாருங்கள், நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது 300A இருந்த அந்த கான்ஸ்டியூண்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் என்ன இருந்ததுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 செப்டம்பர் 1949 நடந்த டிபேட்டை ஃபுல்லாக படிங்க. எதுக்காக ஆர்டிகல் 341 ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே இப்போ சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் ஆகப்பட்டது மீனிங்ஃபுல்லாக இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்னல் ரிசர்வேஷனுங்கிறது இந்தியாவோட ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், சப் கிளாசிஃபிகேஷன் மட்டுமே பயன்படுறது வந்து ப்ராக்ரஸ் வந்து கொடுக்கறது கஷ்டம். ஸோ எஸ்சிஎஸ்டி கோட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்கும் பரவலாக்கப்படுறது தான் கவர்மெண்ட்டோட எஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது எஸ்சிஎஸ்டிக்குள்ளேயே வந்துட்டு இன்டர்னல் கிளாஸிஃபிகேஷன் வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் க்ரீமி லேயரும் கொண்டு வர சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனிமேல் இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நிறைய பாலிசிஸ் வருமா சார்? டெஃபினட்டாக. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, பல ஸ்டேட்டில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இது வந்ததுனால பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ஆர் கம்பல்டு டு பிரிங் இன்டர்னல் ரிசர்வேஷன். எஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக. இப்போ எப்படி இது பொலிட்டிக்கலாக வந்து இதை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் வந்து சில பேர் வந்து இதை எதிர்ப்பாங்க, அவங்க உள்நோக்கம் என்ன, அவங்க கட்சி ஏன் இதை எதிர்க்குது, இன்னொரு கட்சி ஏன் இதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க வேண்டிய அப்சர்வேஷன்ஸ். இது வந்து ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு க்ரீமி லேயரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ரீமி லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஆக்டை பாஸ் பண்ண வேண்டிய ஸ்டேட் தான். இதை ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்டேட்டு தான். ஓகேவா? என்னதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து இந்த அப்சர்வேஷன் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக தே ஆர் ரிலையிங் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் டு எவால்வ் த பாலிசி. இட் இஸ் நாட் த ரோல் ஆஃப் தி சென்டர். அப்போது ரிசர்வேஷனுங்கிறது ஸ்டேட் பாலிசியை எவால்வ் ஆனால் தான் அங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 குற்றவியல் சட்டங்கள் வந்துட்டு பேர் மாற்றிருக்காங்க. இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா BNS 2023, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, பாரதிய சாட்சிய அதிநியம் 2023, இந்த 3 ஆக்ட் ஆகப்படுது நேம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்தி ப்ளஸ் சன்ஸ்கிரிட்டுங்கிற வேர்டில் அது நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த நேமிங் ஆகப்பட்டது ஆர்டிகல் 348 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதில் லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் த ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஃபார் ஆக்ட்ஸ், பில்ஸ் எக்ஸெட்ரா. அதில் கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, notwithstanding anything in the foregoing provisions of this part until parliament by law otherwise provides, all proceedings in the Supreme Court and in every High Court, the authoritative text of all the bills to be introduced or amendments thereto to be moved in either House of Parliament or in the House or either House of the Legislature of a state, of all acts passed by Parliament or Legislative of a state, of all ordinances promulgated by the President or the Governor of a state, and 3, of all orders, rules, regulations and bylaws issued
under the constitution or under any law made by the parliament or legislature of a state shall be in the English language. Shall be. ஒரு ஆக்டும் பில்லும் பாஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 348 சொல்லியிருக்காங்க. அன்லெஸ் தெர் இஸ் அ செப்பரேட் ஆக்ட் பாஸ் டு சே இந்த ஆக்ட் தமிழில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், சன்ஸ்கிரிட்டில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த 3 கிரிமினல் லா பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கணும் பார்லிமெண்ட்டில்? நாங்கள் இந்த மாதிரி டைட்டிலை ஹிந்தியில் வைக்க போகிறோம், ஹிந்தி கலந்த சன்ஸ்கிரிட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணாமல் டைட்டில் வந்து ஹிந்திலையும் சன்ஸ்கிரிட்டில் வைக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் வெதர் ஹிந்தி சப்போர்ட்டிங்கா, சன்ஸ்கிரிட் சப்போர்ட்டிங்கா, தமிழ் சப்போர்ட்டிங்கா, அந்த பாயிண்ட்டுக்கே வரலண்ணா, பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கே வரல. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லுது. கான்ஸ்டியூஷன் 348 என்ன சொல்லுது? நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் அதுக்கான ஆக்டை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஷால் பிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க 348ல். ஷால் பி இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஷால் பி இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ ஷால் பிங்கிறது மேண்டேட்ரி, அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேட்ரி. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும். இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அப்படிங்கிறது இது டிரான்ஸ்லிட்ரேஷன், அது இங்கிலீஷ் வேர்டே கிடையாது. அப்போ டிரான்ஸ்லேஷன்னா இப்போ அதுக்கான ஈக்குவலண்ட் வேர்டு இங்கிலீஷில் இருக்கணும். ஆனால் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால டைட்டில் ஆஃப் த ஆக்ட் ஹிந்தியில் இருக்கிறதுனால ஹிந்தியில் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணலன்னா அது அன்கான்ஸ்டியூஷனுங்கிறது தான் பாயிண்ட். சார், நீங்கள் ஆர்டிகல் வாசிக்கும் போது என்னோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அந்த புக்கில் இருக்க ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கலாம், அந்த புக்கோட நேம் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான. டேபிள் ஆஃப் கண்டென்ட்டே இருக்கக்கூடாதுன்னா டைட்டில் மட்டும் எப்படி இருக்கணும்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்க. அதான் என்னோட பாயிண்ட். எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லல். அதுக்கு தான் அந்த ஆர்டிகல் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருந்தால் போதும், டைட்டில் வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் இருக்கலாம். புக்கு வந்து டைட்டில் பார்த்து தான் அந்த ஆக்டே புரிஞ்சுப்பாங்க, டைட்டில் பார்த்து தான் ஆக்டே புரிஞ்சுப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, அது ஏன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? நானா சப்போர்ட் பண்ணுறேன்? யார் சப்போர்ட் பண்ணுறா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 348 சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜில் கொண்டு வரணுமா, சன்ஸ்கிரிட்டில் கொண்டு வரணுமா, தமிழில் கொண்டு வரணுமா, எது கொண்டு வரதுக்கும் தடை இல்லை. கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணால், கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணலையே. Constitution has the restriction to bring the law in English. If you don't want the restriction to enable it, நீங்க பாஸ் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட்ல ஆக்ட். அதுதான் நான் சொல்றேன். அப்போ இட் இஸ் நாட் அபவுட் யூ பீங் அகேன்ஸ்ட் ஹிந்தி, ஐ பீங் அகேன்ஸ்ட் தமிழ், அது கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கே வரல. நான் எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா, கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா, ஆர்டிகல் 348 படி ஐ எம் கோயிங் டு த கான்ஸ்டியூஷனாலிட்டி அண்ட் அன்கான்ஸ்டியூஷனாலிட்டி. ஸோ ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனாக இருந்தால் எதிர்க்க போகிறதில்ல யாரும். அப்போ கான்ஸ்டியூஷன் இல்லைனாக்க அந்த அன்கான்ஸ்டியூஷனாலிட்டியை கேள்வி கேட்குறோம் சிம்பிள் லாவில். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் எடுத்து பாருங்கள் 348க்கு திருப்பி போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இங்கிலீஷ் தான் ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி அண்ட் இங்கிலீஷ்னு சொன்னாங்க. அப்போது ஹிந்தி கிடையாது, ஹிந்துஸ்தானியில் ஹிந்தி ப்ளஸ் உருது. ஆனால் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஸ்கஷன்லாம் முடிச்சு இங்கிலீஷில் தான் போதும்னு முடிவு பண்ணாங்க. ஏன் முடிவு பண்ணியிருப்பாங்க? நம்ம முன்னோர்கள் ஏன் முடிவு பண்ணியிருப்பாங்க? எல்லாருக்குமே ரீச் ஆகணும், புரியணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் இருந்தவங்களாம் ஒரே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருந்தாங்க, ஒரே ரிலீஜியன், ஒரே ரீஜியன்லேருந்து இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்தியா ஃபுல்லாக இருந்த டாப் லீடர்ஸ் அந்த டைமில் இந்த நாட்டு மேலே இருக்கக்கூடிய கன்சர்ன் யாருக்கெல்லாம் இருந்ததோ, இந்த நாடு ஒன்றுபடணும்னு யாருக்கெல்லாம் இருந்ததோ, அவங்க தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணல, பல பார்ட்டியில் கூட ஆளுங்க இருந்தாங்க, பல சித்தாந்தத்தில் ஆளுங்க இருந்தாங்க. மோஸ்ட் இருந்து அது விடுங்க, பட் ரெப்ரசன்டேஷன் ஆங்கிளில் யோசிங்க. எவ்ரி ரீஜனில் பீப்புள் இருந்தாங்க, ரிலீஜனில் பீப்புள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் டிசைட் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹிந்தி பெல்ட்டில் இருந்தால் கூட இங்கிலீஷ்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க? கண்டிப்பாக ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. அப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ நீங்கள் நேம் பண்ணுறீங்கன்னா, அப்போ கான்ஸ்டியூஷனலாக அது இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ அது கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? செப்பரேட் ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். எனேபிளிங் ஆக்டை பாஸ் பண்ணாமல் நேமிங் த ஆக்ட் cannot be constitutional அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் ஆஃப் த ஆக்ட் எப்படி வந்து கான்ஸ்டியூஷனா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கணும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.